ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெஸ்ட் யுவர் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனோட பயன்பாடு வந்து நிறையா இருக்குது. ஸோ கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிங்க. இதான் அப்ளிகேஷன். இது வந்து ப்ளே ஸ்டோரில் இலவசமாக கிடைக்கக்கூடிய அப்ளிகேஷன் தான். நம்ம இலவசமாகவே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டெஸ்ட் யுவர் ஆண்ட்ராய்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா போதும். இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபஸ்ட்டே கிடைக்கும். டவுன்லோட் பண்ணுங்க, இன்ஸ்டால் பண்ணுங்கள். அல்லது இந்த வீடியோஸ்க்கு கீழே நான் லிங்க் தரேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுறதா டவுன்லோட் பண்ணுங்கள். இதில் வந்து செட்டிங் எடுத்துகிட்டு எதுவுமே கிடையாது. நான் உங்களுக்கு எல்லாமே டெமோ பண்ணி காட்டுறேன். இந்த அப்ளிகேஷன் வந்து எதுக்கு பயன்படுதுன்னா, உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பழைய மொபைல் வாங்குறீங்கன்னு வச்சுக்கல, அந்த மொபைல் எல்லாமே வேலை செய்தா இல்லைங்கிறது வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியாது உடனே. இந்த அப்ளிகேஷன் உங்கள் மொபைலில் இருந்துச்சுன்னா உடனே தெரிஞ்சுக்க முடியும் அந்த மொபைலில் வந்து எல்லாமே வந்து வேலை செய்தா இல்லைங்கிறது. பழைய மொபைலும் சரி, புதிய மொபைலும் சரி, எல்லாமே வந்து சில நொடியில் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அந்த மொபைல் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் இந்த அப்ளிகேஷன் வந்து பயன்படுது. ஸோ கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? அப்ளிகேஷன் நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டுறேன். எல்லாருக்கும் தெரியும் எப்படி டெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. நானும் சின்னமாக டெமோ பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு இருக்கிற மானிட்டர் கலர் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து நார்மல் மோடுங்கிறத கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஸ்க்ரீனை வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா வேறு கலர் மாறும். அப்படி மாறுச்சுன்னா மானிட்டர் கலர் வந்து சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். சரியா? அடுத்து வந்து சவுண்டு. இது வந்து சவுண்டு வந்து கரெக்டாக இருக்கா, சவுண்டெலாம் கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்க முடியும். ப்ளே மியூசிக்ங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். சவுண்டு வருதா இல்லையா, கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண முடியும். அதே மாதிரி வைப்ரேட் வந்து வேலை செய்தா இல்லைங்கிறத டெஸ்ட்டுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணினா போதும். இப்போ வந்து எனக்கு உணர முடியுது. உங்களால் வந்து அதை வந்து டெமோ பண்ணி காட்ட முடியாது. ஏன்னா வைப்ரேட் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதிர்றது மட்டும்தான். சரியா? அடுத்து என்னென்னா ஃப்ரண்ட் கேமரா வந்து சரியாக வேலை செய்தா இல்லைங்கிறத வந்து நம்ம பார்த்துக்க முடியும். அடுத்து வந்து பேக் கேமரா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஒரு சினிமா டெமோ பண்ணுறேன் நான். அடுத்து வந்து ஃப்ளாஷ் லைட்டு, பேக்கில் லைட் எரியுறது. இது வந்து டெமோ பண்ணி காட்ட முடியாது, ஏன்னா வந்து பேக்கில் தான் லைட் எரியும். அடுத்து வந்து டச் ஸ்க்ரீனு. நம்ம இதில் வந்து டிராயிங் பண்ணி பார்க்கலாம். அதாவது ஸ்க்ரீன் வந்து வேலை செய்தா இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு டச் வந்து வேலை செய்தா இல்லைன்னு சொல்லிட்டு. சரியா? இப்போ நான் டச் ஏதோ இருக்கிறேன். இப்போ எல்லாமே கரெக்டாக தான் வேலை செய்யுது. சரியா? அடுத்து வந்து மல்டி டச். ஃபஸ்ட்டு வந்து ஒரு விரல் தான் நான் வச்சேன். இப்போ பாருங்கள், ஒரு 5-6 விரல் வந்து ஒன்றா வைக்கிறேன். சரியா? மல்டி டச். இது வேலை செய்தா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்குறது. நிறையா இருக்குது. இல்லை ஒன்றொன்னையும் டெமோ பண்ணி காட்டிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா வந்து எல்லாமே வந்து கேமரா வச்சு நம்ம வந்து டெமோ பண்ணி காட்ட முடியாது. சரியா? நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக பிடிக்கும். நம்ம மொபைல் வந்து எல்லாமே வேலை செய்தா இல்லைங்கிறது வந்து சில நொடியில் தெரிஞ்சுக்க முடியும். இன்ஃபர்மேஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட எல்லா டீட்டெயில்ஸுமே, மொபைலோட டீட்டெயில்ஸுமே எல்லாமே இருக்கும். இதில் செட்டிங் எடுத்துகிட்டு எதுவுமே கிடையாது. லாங்குவேஜ் மட்டும்தான் இருக்குது சேஞ்ச் பண்ணுறது. சரியா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கேளுங்க. மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் சேனல் பேர் வந்து ஆண்ட்ராய்டு பெட்டிக்கடை. நான் அதையும் காட்டிடுறேன். ஆண்ட்ராய்டு பெட்டிக்கடை நீங்கள் சர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வரும். இதில் பாருங்கள், ஆண்ட்ராய்டு பெட்டிக்கடை 85 வீடியோஸ், 1280 சப்ஸ்கிரைப். அந்த இடத்துல வந்து ரெட் கலரில் காட்டும். அதாவது புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு அதை வந்து கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அந்த ரெட் கலரில் உள்ளதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து லாகின் பண்ணியிருக்கணும். லாகின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரைப்ங்கிறத வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. சேம் ஃபேஸ்புக்கில் எப்படி லைக் பண்ணுறோம் அதே மாதிரி தான் வந்து யூடியூப்பில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது. இதோட பலன் என்னென்னா, நீங்கள் வந்து ஹோம் ஸ்க்ரீன்லேயே வந்து வீடியோஸ் பார்த்துக்க முடியும். அதாவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற அத்தனை வீடியோஸையும் வந்து இதில் வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும், சேனலோட வீடியோஸை. சரி, உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த ராடன் மீடியா, இந்த எரல் டியூப் இதெல்லாம் வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட டைம்லைனில் வந்து அவங்க வீடியோஸ் வந்து காட்டுறாங்க. அதே மாதிரி என்னோடய சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் டைம்லைனில் வந்து வீடியோஸ் காட்டுவாங்க. அதுக்கு தான் பயன்படுது. ஓகேவா? ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.